இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம உடம்புல இருக்கிற நச்செல்லாம் நீக்கி உடல் எடையை குறைக்கும் வரகு அரிசியின் நன்மைகளை பத்தி தான். வரகு அரிசியில கொட்டி கிடக்கும் நன்மைகள் என்ன என்ன என்பதை பத்தி தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தானியங்கள்ல சிறந்தது வரகு. இந்த காலத்துல எல்லாருக்குமே உணவு ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு வந்திருக்கு. தானியங்களை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஏன்னா நிறைய உடல் உபாதைகள் வர ஆரம்பிக்குது. அந்த வகையில வரகு அரிசி தரும் நன்மைகள் குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் தற்போது உணவுல தான் அதிகம் மாற்றம் உண்டாகி இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அனைத்துலயுமே ஏதாவது ஒரு சத்து குறைபாடு வந்துருது. நம்ம டெய்லி உணவுல அரிசி கோதுமை உணவுகளை தாண்டி சிறு தானியங்களையும் நம்ம அதிகரிக்கணும். சிறுதானியங்கள்ல புரோட்டீன்ஸ், நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம், வைட்டமின்கள் போன்றவை நிறைய இருக்கு. சிறுதானியங்களை போன்று சிறிய விதை பகுதி தான் இந்த வரகரிசி. பொதுவா நம்ம அரிசியை எடுத்து பாலிஷ் பண்ணும் பொழுது அதுல இருக்கும் பி காம்ப்ளெக்ஸ் பெருமளவு வெளியேறிடும். அதனால நமக்கு அரிசியில இருந்து அதிக அளவு மாவு சத்து மட்டுமே கிடைக்குது. இந்த மாவு சத்து தான் ட்ரைகிளிசரைட் என்றும் கொழுப்பாக நம்ம உடல்ல மாறுறதுனால நம்மளோட உடம்புல ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது. அதனால இதயத்தை அது பாதிக்க செய்யுது. வரகு அரிசியில பாத்தீங்கன்னா இந்த மாவு சத்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் என்பதனால இந்த அரிசியை உணவுக்கு மாற்றாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சாதாரண சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த வரகு அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொழுப்பும் அதிகமா கிடையவே கிடையாது. இதுல இருக்கும் கொழுப்பும் நல்ல கொழுப்பு என்பதனால அது இதயத்திற்கு ரொம்ப நன்மையை செய்யக்கூடியதுதான். மூளை செல்களின் பணிகளையும் சுறுசுறுப்பாகவே செயல்பட செய்யுது. அதே மாதிரி தசைகள், எலும்பு டிஷ்யூஸ், பல் எனாமல் போன்றவற்றையும் இது காக்கவும் இந்த அமினோ அமிலங்கள் பங்கு அவசியமா நம்மளுக்கு தேவையா இருக்கு. இந்த அமினோ அமிலங்களில் மொத்தம் 12 11 அமினோ அமிலங்கள் வரகு அரிசியில இருக்காம். மொத்தமாவே 12 தான் அமினோ அமிலங்கள்ல. அதுல 11 அமினோ அமிலங்கள் இந்த வரகு அரிசியில இருக்காம். அந்த அளவுக்கு சத்து கொடுக்குது. நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எப்பவுமே தானியங்களுடனும் பருப்பு வகைகளோட தான் நம்ம சேர்ந்து எடுத்துக்கொள்றோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் சாப்பிடும் பொழுதுதான் நம்மளுக்கு புரோட்டீன்ஸ் ஃபுல்லா கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது அந்த புரோட்டீன்ஸ் அமிலத்தன்மையும் சேர்ந்து நம்ம உடல்ல இருக்க நச்சை வெளியேற்றுறதுக்கு நிறைய வேலையை செய்யுது. இதில் இருக்கும் சத்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சும் பணியையும் வேகமா செய்யுது. இந்த பணி உடலுக்கு கூடுதல் சிரமத்தை அளிக்க கூடும். அதே மாதிரி சிறுதானியங்கள் காரத்தன்மை வாய்ந்தது என்றதுனால இவை செரிமான கோளாறுகளை உண்டாக்காது. எளிதாக செரிமானமும் ஆகும். வரகில் இருக்கும் புரோட்டீன்ஸ் ஒரு நல்ல புரோட்டீன்ஸ் என்று சொல்றாங்க. உயிர் சத்துக்கள் நிறைந்தவை என்பதனால குழந்தைகளுக்கு 6 மாத காலத்திற்கு பிறகே நம்ம கஞ்சி கொடுக்கும் பொழுது வரகு கஞ்சியை சேர்த்து கொடுக்கலாம். இது குறித்து நிபுணர்கள் இதை பத்தி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு பகிர்ந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம முழுமையா பார்ப்போம். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளர உதவும் வரகு அரிசி கஞ்சி. இதுல வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு வரகு அரிசியில. இதுல இருக்கும் நியாசின் சத்தானது உடல்ல கொழுப்பு சேர்வதை தடுக்குதான். ரத்த குழாய்க்கு விரிந்து சுருங்கும் தன்மைய நியாசினும் மெக்னீசியமும் அளிக்குது. நம்மளுக்கு ரத்த குழாய் சீராக விரிந்து சுருங்குவதனால இது உயிர் ரத்த அழுத்தம் வராம நம்மள தடுக்குது. இதுல இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் செல்களின் அழிவை குறிப்பதால் புற்றுநோய் அபாயத்தையும் இது குறைக்குது. பலவீனமான பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல மேலும் பலவீனம் அடையும் பொழுது அவங்களுக்கு மூட்டு வலி வரக்கூடும். அந்த மாதிரி பெண்களுக்கு பலம் கொடுத்து வலி உபாதையை தடுத்து விடக்கூடிய தன்மை இந்த வரகு அரிசியில இருக்கு. வரகுல இருக்கும் புரோட்டீன்ஸ் நல்ல புரோட்டீன்ஸ் என்றதுனால இது சிறுநீரகத்துல கற்கள் சேரும் இல்லையா, அந்த மாதிரி கற்களை சேர விடாம இது தடுக்குது. சிறுநீரகங்கள்ல செயல்பாடுகளை மேம்படுத்துவதால உடல் ரத்தத்தில் இருக்கும் நச்சு நீரை முழுமையா அது வெளியில எடுத்துருது. இது சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுது. நீரிழிவு, ரத்த அழுத்தம், இதய நோய் பாதிப்பை கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக அரிசி உணவை தவிர்த்துட்டு அப்பப்போ இந்த வரகு அரிசி உணவை நம்ம சேர்த்துக்கணும். தினசரி எடுக்காமல் வாரத்திற்கு 3 நாள் வரை இதை நம்ம எடுத்துக்கலாம். வரகு அரிசியை சாதாரணமாக அரிசி சாதம் போல நம்ம வைக்கலாம். குழம்பு, ரசம் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இதன் சுவை பிடிக்காதவங்க வரகு அரிசியுடன் காளான சேர்த்து பிரியாணி மாதிரி சமைச்சு கூட நம்ம சாப்பிடலாம். வரகு அரிசியை மட்டும் கொண்டு பிரியாணி செய்யலாம். வரகு கஞ்சி செய்து குடிக்கலாம். வரகு அரிசியை தோசையாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இட்லியாகவும் நம்ம செய்யலாம். அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதே கிடையாது. நீரை கொதிக்க வச்சு அரிசி சேர்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல இந்த வரகு அரிசி வெந்துடும். வரகை எந்த வயதுல இருப்பவர்களும் எப்படி வேணாலும் நீங்க
எடுத்துக்கலாம். கஞ்சியாகவும் சாப்பிடலாம், பிரியாணியாகவும் சாப்பிடலாம், சாப்பாடாகவும் சாப்பிடலாம். அதனால இது ஆரோக்கியத்தின் மேன்மை. ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டவர்கள் கண்டிப்பா வரகரிசி எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.